இந்த ஆட்டோ தான்ப்பா என்ன கவர்ந்து விட்டது. இது எலக்ட்ரிக்கல் ஆட்டோ, பேட்டரி. இந்த மாதிரி மார்க்கெட்டில் வாங்கிட்டு போயிட்டு தான் வெளில பணக்கார இந்த மாலில் வாங்கின மாதிரி சீன் போடுவாங்க. ஆமாம், நாங்களே அப்படி தான் போடுவோம். நாங்கள்லாம் பாருங்க, எல்லாம் ஒரிஜினல் பிராண்ட். ஒரிஜினல் பிராண்டா? எது? இதில் 200 ட்ராக் பேண்ட்லாம் 200 நீங்கள் போட்டுருந்தீங்க. நண்பர்களே, இன்றைக்கி சண்டிகர் மார்க்கெட்டில் இருக்கோம். இந்த மார்க்கெட்டில் தான் எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்குன்னு சொன்னாப்புல. ஆனால் உண்மை தான், எல்லாமே ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. சீப்பாக இருக்கிறத விட குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி பொருளை நம்ம ஊருக்கு போட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நம்பவே மாட்டானுங்க. 200 வாங்கினா 300 வாங்கினா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி ரேட்டு ரொம்ப கம்மியாகுது. உள்ள ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு 2 ஜர்க்கின் வாங்கிட்டு வெளில வந்து ஷூ கடைக்கு பார்த்தேன். ஷூவும் அதே ரேட்டு தான், கிட்டத்தட்ட 200 300 அப்படி தான் இருந்துச்சு. ஸோ 2 ஷூ வாங்கலான்ட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 2 ஷூவில் க்ரே கலர் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஆனால் இந்த பிளாக் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னொரு ஷூ பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வராங்களா ஒரு அக்கா, அவங்க ரொம்ப நேரமாக ஷூ பார்த்துட்டு இருந்தாங்களா. ஸோ கஸ்டமர் தான் நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா இந்த கடைக்கு ஓனரே இந்த அக்கா தான். எல்லா ஷூவுக்கும் ரேட்டு சொல்கிறாங்க. இந்த ஷூ பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, அச்சா குவாலிட்டி சார் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு ஷூ எடுத்து கொடுத்து, இந்த ஷூ ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த பிளாக் ஷூவும் இதுக்கு முன்னாடி எடுத்த க்ரே ஷூ தான் வாங்கினேன். 2 ஷூ வாங்கிட்டு பில் பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரேட்டு கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டியில் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. போட்டு பார்த்தேன், கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஷூ வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்தோம். ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் கடை. என்ன சாப்பிட்லான்னு கண்ணு மேய்ஞ்சிட்டே இருந்துச்சு. லஸ்ஸி சாப்பிட்றீங்களா, ஜூஸா? இது பார்க்குறதுக்கு பீஸா மாதிரியே இருக்குது. ஆனால் என்னன்னு தெரில, கரெக்டாக பேர் தெரில. நிறைய வச்சுருந்தாங்க நம்ம ஊர் போண்டா மாதிரி, ஆனால் அதுக்கும் பேர் தெரில. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் இருந்துச்சு. வெஜ்ஜில் என்ன ரொட்டியா என்ன வச்சுக்கோங்க? அதில் ரொட்டியா படியா படியாண்ணா. மார்க்கெட்டில் முடிச்சுட்டு வெளில வந்து பெட்ரோல் போட்டோம். பெட்ரோல் விலை செம்ம கம்மியாக இருக்குதுங்க. அதான் எங்கள் வீடியோ எடுத்தேன். பார்த்தீங்களா, 94.30 அவ்வளோதான், கம்மியாக இருக்குதுல்ல. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். சண்டிகரில் அடுத்து எங்கே சுற்ற போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.